வால்மணி செம்மணி திராமணி கருமணி மாயன்னு உட்காந்து பேசுறேன். ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷை இறக்கணும் ஜாதகம் 2 மாசம் முன்னாடி என்கிட்ட ஜோசியம் பாத்தீங்களா? வரக்கூடிய ஆபத்து முன்கூட்டியே சொன்னேன். இது மாதிரி பிரச்சனை வரும்போது, நோய் நொடியில பாதிப்பு வரும்போது, ஒரு உயிர் கட்டம் வரும்போதுன்னு சொன்னா இல்லையா? அதே மாதிரி வந்துச்சா இல்லையா? முதல்ல உடல் நடக்க முடியல. என்ன வயசு உங்களுக்கு? 50 வயசு ஆகுது. வரக்கூடிய ஆபத்து முன்கூட்டியே சொன்னேன். ஐயா இது மாதிரி பிரச்சனை வரும்போது உடல் பாதிப்பு வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், மனவிரை வரும்னு சொன்னேன் இல்லையா? ஐயா நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக சொல்லுங்க பாலாம். என்ன சொல்லுங்க பாலாம். நீங்க கரெக்டா வந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. இல்ல உடம்பு தான் முடியல, உடம்பு நிக்கவே முடியல, அப்படியே போயின்னு வந்து நடக்கவே முடியல, வேலை வெட்டிக்கு போக முடியல, ரொம்ப பேஜார்பட்டேன். அப்ப என்ன செய்யணும்? நான் முன்கூட்டியே சொன்னேன் இது மாதிரி ஒரு பாதிப்பு வரும்னு சொன்னேன். நிறைய பேர்கிட்ட சொல்லி ஜோசி கூட ஐயா வந்து ஒரு வாட்டி வசந்தன் கூட ஆபீஸ்ல போய் ஜோசியம் பார்த்தேன். அவர் ஜோசியம் பார்த்தோன்னே ஐயா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2020 உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்குதுன்னு சொன்னேன். அவர் நம்பல. ஆனா போப்பா நான் நல்லா இருக்கிறமா என்னப்பா அப்படின்னாரு. ஐயா அந்த காலகட்டத்தில் வருவீங்க அப்படின்னேன். அதே மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு சொன்னேன் இது மாதிரி பிரச்சனை வரும், உடல் பாதிக்கும், அந்த பாதிப்பால உங்களுக்கு பாதிப்பு வரும், மன விரைவாகும் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி ஆயிடுச்சா இல்லையா? அப்ப ஜோசி உண்மையா பொய்யா? நான் சொல்ற ஜோசி உண்மையா பொய்யாப்பா? எந்த ஊர்ல பேசுறீங்க? வேலூரா? கண்டமங்கலம். அந்த கண்டமங்கலம் நான் கும்பாஷம் பண்ணிக்கிறேன். நவமான் மருத்துவர் கண்டமங்கலம். அந்த கண்டமங்கலம் மெயின் ரோட்ல ஒரு அம்மன் கோயில், கண்டமங்கலம் கும்பாஷம் பண்ணிக்க. 2-3 கோயில் கும்பாஷம் பண்ணிக்க அந்த ஊர் பக்கத்துலயே. இது மாதிரி 3000 கோயில் நிறைய ஜோசியர் நினைச்சுப்பாங்க. ஒரு ஜோசியர் வந்து 3000 கோயில் கும்பாஷம் பண்ணாரு, இவர் போய் வந்து தட்சிணை வாங்கி தான் கும்பாஷம் பண்ணுவார் நினைச்சுப்பாங்க. இன்னும் அது மாதிரி கிடையாது. நான் வந்து எந்த கோயில் கும்பாஷம் பண்ணாலும் சரி அதுல கண்டிப்பா இப்படி சிலை இருக்கும், நான் கொடுத்த சிலை இருக்கும், யாக சாமான் இருக்கும், பூஜை பொருள் இருக்கும், அன்னதானம் இருக்கும், ஐயர் சாமான் இருக்கும். சும்மா இலவசமா என் சொந்த காசுலயே கும்பாஷம் பண்றேன். பணம் வாங்கிலாம் கும்பாஷம் பண்றது கிடையாது. சிலையெல்லாம் ஃப்ரீ தான், யாக சாமான் ஃப்ரீ தான், பூஜை பொருள் ஃப்ரீ தான். அதனால 3000 கோயிலுக்கு மாதிரி கும்பாஷம் பண்ணிக்கிறேன். அதனால தான் நான் சொல்ற அருள்வாக்கு பழியுது. நான் சொல்ற அருள்வாக்கு கரெக்டா இருந்தா இல்லையா சொல்லுங்க போலாம். அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தீங்க. ஆனா ஜோசி பார்த்து பிரச்சனை வரும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அடிமேல் அடிவிழுதா இல்லையா? அடிமேல் அடிவிழுச்சு, நடக்க முடியாம ஆயிடுச்சு, ஒண்ணுமே முடியாத சூழ்நிலை வந்துருச்சுங்க. அதுதான் ஜோசியம் பார்க்கணும். வரக்கூடிய ஆபத்து முன்கூட்டியே சொல்லிடுவேன், வரக்கூடிய கண்டத்தை முன்கூட்டியே சொல்லிடுவேன். என்னங்க பண்ணலாம்? என்ன வந்து பாருங்க. 10ஆம் தேதி வரீங்களா? 10ஆம் தேதி வேலூர் பாருங்க. சரிங்க ஐயா. ஓகே, வணக்கம். சரிங்க ஐயா.